அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் இன்னும் மேற்பட வளர உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் மக்களின் யூடியூப் சேனலாக இருக்கட்டும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2024 பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வரை பதவி ஏற்கவில்லை என்றால் ஏன்? நான் அதான் கேட்குறேன். எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, முன்னாள் பாஜக தலைவர் தானே. தமிழில் பதவி ஏற்றால் பதவி ஏற்க முடியாதா? ஏன் அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ வஞ்சிக்கும் செயல் என்று இதிலே தெரிகிறது. 2024 மக்களின் ஆட்சி, என்டிஏ கூட்டணி மோசம், இந்தியா கூட்டணி மக்களின் ஆட்சி அமைந்திருக்க வேண்டும். ஏதோ டஃப்பில் பேச்சு. ஆனால் இன்னும் என்டிஏ கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். அதுவும் இல்லாமல் தமிழில் ஒருவர் வரை ஏன் பதவி ஏற்கவில்லை? அப்போ இதிலே தெரியுது. ஒடிசாவில் தமிழை ஆள முடியாதுன்னு சொன்னீங்களே, ஏன் இங்கே யாருமே ஒருவர் வரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக எல் முருகன் பதவியேற்றார். அதில் தமிழ் பதவி ஏற்கவில்லை. ரெண்டாவது அதுக்கு பிறகு நம்ம நிதித்துறை அமைச்சர்கள் வரை பதவியேற்றார். அவரும் ஒரு தமிழ்நாட்டில் பதவி ஏற்கவில்லை. அவங்க இதில் இருந்து பதவியேற்றாங்க. அவங்க கர்நாடகாவிலேருந்து 40 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார். அதனால் அவரும் பதவி ஏற்கவில்லை. மத்திய அமைச்சராக தான் அவர் நிதித்துறையும் பதவியேற்றார்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் தமிழில் பதவி ஏற்கவில்லை. அப்போது ஒருவேளை அவங்க தமிழில் அவர் பதவி ஏற்கவில்லை, அவர் கணவர் ஏரியா, அதனால் அவங்க இந்த பதவி ஏற்கலைனாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஏன் பதவி ஏற்கவில்லை? அதுவும் இல்லாமல் நம்ம காங்கிரஸ் ஆட்சி ஒரு 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைய நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் அமைய போகிறது. நம்ம சோனியா காந்தி பிரதமராக போகிறார். ஒரு இது பரவிச்சு. ஆனால் அந்த டைமில் வதந்திய பாஜக தானே பரப்புனாங்க. அவர் இந்தியாவின் ஒரு பெண் இல்லை. அவங்க ஏன் ராஜீவ்காந்தியை திருமணம் செய்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து விட்டார். அப்போ இந்தியாவின் குடிமகனில் ஒருவர் தானே. அவர்களை பதவியேற்க விடாமல் பாஜக ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது யார் வாஜ்பாய் பதவியேற்றார். வாஜ்பாயில் மன்மோகன் சிங் பதவியேற்றார். ஏன் இவ்வளோ மக்களின் ஆட்சியை அமைக்க விடாமல் அப்பவுமே பாஜகவின் மோசமான நிலை தெரிய வந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் எதுவும் மதத்தை வரைச்சி அரசியல் செய்ய வேண்டாம் என்று பாஜகவை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் 2024 கிடைத்தது போல் எந்த நேரத்தில் வேண்டாலும் உங்களுக்கு தோல்வியை சந்திக்கலாமே. இப்போ ராமன் கோவில் ஏதோ கட்டினாங்க. ஆனால் கோவில் கட்டது அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இவங்க அதை வச்சும் அரசியல் செய்தார்கள். தோல்வி அந்த தொகுதியிலே தோல்வி. அதுவும் இல்லாமல் ஒருவர் என்ன செஞ்சார்னா, ஒரு பெண்மணி அம்பை எடுத்து விட்டாங்க ராமனை நோக்கி. ஆனால் அதில் அந்த பெண்மணியும் தோல்வி. அதை மதத்தை வைத்து தயவு செய்து பாஜக அரசியல் செய்ய வேண்டாம். மோசமான ஆட்சியை நம் மக்களின் ஆட்சிகள் எதிர்க்க வேண்டும். பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. என்டிஏ கூட்டணி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம அந்தந்த மாநிலத்தில் நம்ம பவர் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம டஃப் அளிக்க முடியும். அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தாலும் இந்தியாவில் எது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க போகிறது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அப்படி பலமாக இருக்கிறாங்க. காங்கிரஸிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் அதிகமான பேர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள். ஒரு தாய் கழகத்து ஒரு பிரச்சனைனா அனைவரும் ஒன்றிணைங்க. இப்போ பாஜக உடஞ்ச யார் வருவா? யாருமே வரமாட்டாங்க. நிரந்தரமாக உள்ள தலைவர்கள் இல்லை. மூத்த தலைவர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க பாஜக மேலே. ஏன் மதத்தை வருஷ அரசியல் செய்கிறார்கள் பாஜக. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாஜக நிர்வாகி தான். ஆனால் அவங்க என்ன கலவரத்தை தூண்டினால்தான் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டு வந்தால் பாஜகவை துரத்தி தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள்கள் இது இல்லை. திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள் எந்த கட்சியாலும் வர முடியாது.
அதே போல் 2029க்குள் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருக்கும். 2080 தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஆட்சி தான், இல்லை என்றால் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.